வெள்ளந்தி பூக்கள் எபிசோடு 4. பாட்டி, இந்த ஏசி பஸ் அழகாக இருக்குதில்ல? அவளுக்கு பிடித்த ஏசி ஸ்லீப்பர். சேலம் டு சென்னை பயணம். பஸ்ஸில் கொஞ்ச நேரம் இங்கும் அங்கும் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். நீ என்னம்மா தேடுற? டிவியில் விஜய் படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஹெட்செட் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். ஹாய், இங்கே இருக்கிறது. அக்கா, இந்தாங்க, உங்களுக்கு ஒரு ஹெட்செட், எனக்கும் ஒரு ஹெட்செட். இதை நீங்கள் மாட்டிக்கங்க. அக்காவுக்கு ஒன்றை தந்துவிட்டு தான் ஒன்றை மாட்டிக்கொண்டாள். குழந்தைகள்தான் தன் சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள். பாட்டி, நீங்கள் ஃபிலிம் பார்க்கணுமா? இல்லைம்மா, நான் ஃபிலிம் பார்க்கவில்லை. நடுவில் ஒரு ஃபோன் கால். ஹலோ தங்கைகளா, எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? இது தஷினின் குரல். அக்கா, நாங்கள் விழுப்புரத்தை தாண்டிவிட்டோம். நீங்கள் புசிக்கு பாலை ஊற்றாதீர்கள். நாங்கள் வந்துதான் பாலை ஊற்றுவோம். சரி சரி, நான் அதை பட்டினியோடு வைக்கிறேன். அப்படியே செய்யுங்கள். அப்போதுதான் அது எங்களுடன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு வழியாக பஸ் பயணத்தை முடித்து காரில் ஏறி வீடு வந்தடைந்தோம். ஹாய் அனீஷ், அஸ்மா, என்ன லீவ் விட்டாச்சா? அனீஷ், அழகு பாப்பாடா நீ, சுருள் சுருளா முடியப்பாரேன். வீட்டு வேலைக்காரி குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தாள். எங்கிருந்தோ வந்த பட்டாம்பூச்சியை ஹாலிலிருந்து முன்னறைக்கும், முன்னறையிலிருந்து பின்னறைக்கும், அங்கிருந்த சமையலறைக்கும் விரட்டி கொண்டு அனீஷ் ஓடிக்கொண்டிருந்தாள். அனீஷ், இந்தா பாலைக்குடி, நான் மோட்டரை நிறுத்திவிட்டு வருகிறேன். சரி பாட்டி. திரும்பி வந்து பார்த்தால் அனீஷை காணோம். அனீஷ், நீ எங்கே இருக்கிறாய்? பாலை குடித்தாயா? நான் எங்கெல்லாம் உன்னை தேடுவது? பாட்டி, நான் புசியுடன் இருக்கிறேன். எப்படி பாலை குடிக்குது பாருங்கள். எனக்கு தந்த பாலை என் ஃப்ரெண்டு புசிக்கு தந்து விட்டேன். எப்படி குடிக்குது? அனீஷ், பூனைக்குட்டியிடம் போகாதே. நாம் புதியவர்கள், அதன் அம்மா வந்தால் உன்னை பூறிவிடும். கொர்ர். பாட்டி, எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த புசியின் அம்மாவை பாருங்களேன். சரி சரி, இனிமேல் புசிக்கிட்டே போகாதே, சரியா? புசியை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். நான் மற்ற வேலைகளை பார்க்க சென்று விட்டேன். பாட்டி! அனீஷ் எதற்காக வீறிட்டு அழுகிறாள்? இந்த புசியின் அம்மா என்னை கடிக்க பார்க்கிறது. பயணக்களைப்பு தீர 5 நிமிடம் கூட ஓய்வெடுக்க முடியாமல் வீட்டின் முன்பக்க கதவை திறந்தேன். மியாவ் குர், மியாவ் குர். மியாவ் சத்தம் புசியின் சத்தமாகவும், கொர் சத்தம் புசியின் தாயின் ஆக்ரோஷ சத்தமாகவும் இருந்தது. ஏய் அனீஷ், நீ அந்த பூனைக்குட்டியை விட்டு விலகு. அதன் தாய் உன் மீது பாய்ந்து பூறிவிடும். நீங்கள் இங்கேயே இருங்க பாட்டி. நான் இந்த புசியை இன்னும் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் வைத்து ஆட்டி விடுகிறேன். நோ, அது உன்னுடன் சேர்ந்து என்னையும் கடித்து குதறிவிடும். நீ வா உள்ளே. வழுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து வந்து தூங்க வைத்தேன். என் மகளும் மருமகனும் வேலை முடிந்து வந்த பின் மதிய உணவை எல்லோரும் முடித்தோம். மாலையில் வீட்டை சுற்றி பார்த்த பொழுது வீட்டில் நிறைய பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் தோட்டம் அழகாக இருந்தது. அம்மா, நான் தாம்மா நீர் ஊற்றி தோட்டத்தை கண்காணிக்கிறேன். நிறைய காய் பார்த்தீங்களா? ஆமாம் பரிமளா, நன்றாக தோட்டத்தை பாதுகாக்கிறாய். அம்மா, வீட்டில் மொத்தமாக 5 பூனை இருக்குமா? என்ன, பூனை பண்ணை நடத்துகிறாளா என் மகள்? இல்லம்மா, நிறைய பூனைகள் இருந்தால் வீடு வளமாக இருக்குமாம், வீட்டின் திருஷ்டி நீங்குமாம், மேடம் சொன்னாங்க. என்ன கற்பனை! ஒரு டாக்டர் இப்படி நினைக்கலாமா? இரவு உணவு முடிந்ததும் எல்லோரும் ஹாலில் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தோம். ஹாய் அனீஷ், அஸ்மா, ஃபிலிம் பார்க்கலாம் வரியா? வர்றேன். ஒரு நொடியில் எல்லா குழந்தைகளும் டிவியின் முன்னே அமர்ந்து விட்டார்கள். படத்தின் பெயர் அனாபில். படம் முடியும் பொழுது இரவு 11 மணி.
பாட்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன். ஒரு நிமிடம் கண்ணை மூடியவள், ஐயோ, அனபில் தலையை விரித்து போட்டு ஆடுதே. ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, இந்த பெரிய கூலரும் அனபில் மாதிரி தெரியுதே. பாட்டி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பாட்டி. அழகான கண்களில் அருவியாக கண்ணீர். ஏம்மா, நீ தானே பெரியம்மா வீட்டில் ஏசி இருக்குது, காரில் ஊர் சுற்றலாம், ஜாலியாக புசியுடன் விளையாடலாம் என்று ஆசையாகச் சொன்னாய். இல்லை பாட்டி, எனக்கு நம்ம வீடு தான் வேணும். என் அம்மா தான் வேண்டும். சரி, நான் இங்கே தூங்காமல் இருக்கிறேன். நீ நிம்மதியாக தூங்குமா. பொழுது விடிந்ததும் அனீஷ் எழவில்லை. எனக்கும் பூனை என்றாலே அலர்ஜி. ச்சே, இந்த வீட்டில் பூனைகள் அழிச்சாட்டியமாக ஒவ்வொரு அறையின் வாசலிலும் காவற்காரன் போல் படுத்து கொண்டிருக்கிறது. ஹாய் பாட்டி. பாதி குறும்பும் பாதி அறிவுமாக திகழும் இரண்டாவது பேத்தி. ஹாய் பாட்டி, இது ஹாரிஸ் பாட்டர். இதுதான் புசியின் டேட். ஒரு நாளைக்கு 4 முறை விசிட் அடிக்கும் சூப்பர்வைசர் போல. அங்கே பாருங்கள், புசியின் 2 அண்ணன்கள். டென்சிங் ஹிலாரி. எப்படி என் பெயர் செலக்ஷன்? நான் சிலையாக நின்றிருந்தேன். நாம் எல்லோரும் மதியம் மகாபலிபுரத்திற்கு செல்லப் போகிறோம். அங்குள்ள கடற்கரை கோவிலை பார்த்துவிட்டு மீன் வறுவல், இறால் வறுவல், மீன் குழம்புடன் இட்லி சாப்பிடப் போகிறோம். எல்லோரும் 1 மணிக்கு கரெக்டாக காருக்கு வந்துவிட வேண்டும். புரியுதா? ஹாய் அஃப்ஷின் தீதி, அங்கே டைனோசார் பார்க் இருக்குது தானே? ஆமாம், அங்கே முத்துக்கள் கடையும் உள்ளது. ஷாப்பிங்கும் செல்வோம். பாட்டியின் பர்ஸை காலி செய்து விடலாம். எல்லோரும் வேகமாக சாப்பிட்டுவிட்டு அதைவிட வேகமாக கிளம்பிவிட்டார்கள். கடற்கரை கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. வழி எங்கும் ஏராளமான சிற்பக்கூடங்கள் தென்பட்டன. டைனோசார் பூங்கா மிகவும் அழகாக இருந்தது. பாட்டி, அடியில் பாருங்கள், கொள்ளை கொள்ளையாய் மீன்கள். அந்த டைனோசார் எப்படி கத்துது பாருங்கள். புசியும் உடன் இருந்தால் இதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்திருக்கும். நீங்கள் தான் புசி வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் பாட்டி. அன்றைக்கு நானும் நிம்மதியாக தூங்கி மற்றவர்களையும் நிம்மதியாக தூங்கவிட்டாள் அனீஷ். அதிகாலை 7 மணிக்கு ஹாலில் ஒரே சத்தம். ஐயோ, எரியுதே. சிஸ்டர், அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க. டிடி 1 எனக்கு போடுங்க. என்ன மேடம், என்ன ஆச்சு? புசியின் தாய் வாசலில் படுத்திருப்பதை அறியாமல் நான் அதன் வயிற்றில் கால் வைத்து மிதித்து விட்டேன். இங்கே பாருங்கள், 2 கால்களையும் பூரி கடித்து விட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட என் மகள் வலி தாங்காமல் அழுத பொழுது எனக்கும் வேதனையாக இருந்தது. என்ன செய்வது? வலியை யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாதே. முதல் உதவிக்கு வேண்டியவற்றை செய்ய சிஸ்டருக்கு உதவி விட்டு பூனையை ஜிஹெச் அனுப்பி ஊசி போட்டு வரச் சொன்னேன். 5 நிமிடத்தில் வீடே அல்லோலகல்லோலப்பட்டது. பாவம் பாட்டி, புசியின் அம்மா. பெரியம்மா கொஞ்சம் குண்டாக இருக்கிறார்கள். புசியின் அம்மாவுக்கு எவ்வளவு வலித்திருக்கும். ஆனால் நான் இனிமேல் புசியின் அருகே போக மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, அதன் அம்மாவுக்கு கோபம் வந்தால் அது என்னையும் இப்படித்தானே கடிக்கும். 1000 அறிவுரைகளை கூறுவதை விட அவரவர்கள் பட்டால் அதன் அனுபவம் காலத்திற்கும் மற்றொரு முறை தவறு செய்ய அனுமதிக்காது என்பது எவ்வளவு பெரிய உண்மை. நன்றி.